विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय वतले हरे कृष्ण। ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय वतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण हरे कृष्णा। நாம் இன்றைக்கி நாம் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை உபதேசம் தமிழில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பகவத்கீதை பகவத்கீதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்கஸ்னால் அதை பற்றி நம்ம என்ன ஸ்லோகம் இருக்குது பகவத்கீதை பற்றி முக்கியமானது. இன்றைக்கி நம்ம கௌடிய வைணவம் இஸ்கானில் பகவத்கீதை ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நான் இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா, சாயந்தரம் அப்போதே சாயந்தரம் ஒரு வீடியோ பண்ணேன், அது ஹிந்தியில் பண்ணேன். நான் வீடியோ பண்ணுறதுக்கு காரணம்னா கிருஷ்ண பக்தி இஸ்கான் கௌடிய வைணவம் கௌடிய வைஷ்ணவ் இது எல்லா மனுஷங்களையும் ஆக்கணும். இந்த உலகத்தில் எல்லா ஹியூமன் பீயிங் எல்லா மனுஷங்களையும் கிருஷ்ண பக்தி எதுக்காக இருக்குது, அதுக்காக நம்ம பக்தி பண்ணுறோம். கிருஷ்ண பக்தியாக தான் இந்த உடம்பு நம்ம கிடைச்சிது. அந்த இன்டென்ஷன் அந்த இதில் நம்ம இந்த பக்தியை பரப்பணும். எல்லா மனுஷங்களையும் ஆகும். கிருஷ்ண பக்தி யார் வேணால் பண்ணலாம். இதில் கிருஷ்ண பக்தி யார் பண்ணணுன்னு யார் பண்ணக்கூடாதுன்னு அப்படி கிடையாது. யார் வேணால் பண்ணலாம். நம்ம கௌடியா இஸ்கான் வைணவமில் வைஷ்ணவ் சங்காவில் இருக்க இது ரொம்ப அற்புதம். சைத்தன்ய மகாபிரபு நம்ம சைத்தன்ய மகாபிரபு நம்ம இஸ்கானில் ஹரிநாம் பெரிய ஜபம், ஹரிநாம் ஜபம் வைஷ்ணவ் சங்கா இதெல்லாம் ஒரு கடவுள் கொடுத்த வரம். இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஏன்னா பிரபுபாதாவே சொல்லியிருக்காரு, நான் மனசுக்காக சொல்கிறேன். எல்லா மனுஷங்களும் ஏழை பணக்காரன் அப்படி இருக்கான் உலகத்தில். ஏழை பணக்காரன் உலகத்தில் இருக்கான். அது ரொம்ப சுலபம்னா அது ரொம்ப ரொம்ப பணக்காரன்னு உலகத்தில் எல்லாரும் பணக்காரன் கிடையாது, எல்லோரும் ஏழையும் கிடையாது. ஆனால் பணக்காரங்கிறது ரிச் மேன்ங்கிறது உலகத்தில் பணக்காரங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் ஏழைங்கிறது வசதி இல்லாத ஆளுங்க, ஏழைங்கிறது ரொம்ப கம்மி. அப்படி இந்த உலகத்தில் நம்ம இந்த பௌதிக உலகத்தில் மெட்டீரியல் வேர்ல்டில் அப்படி இது என்ன கலியுகம். அது இங்கே சரி தப்பு நல்லது கெட்டது அப்புறம் நம்ம இதில் நம்ம பேலன்சிங்காக இருக்கும். இதில் நம்ம பேலன்சிங்காக இருக்கும். அண்ட் நமக்கு தெரியல இது நம்ம பக்தி பண்ணுறோம் சரி, ஆனால் நம்ம இதில் பேலன்சிங்காக இருக்கும் பக்தியிலே. ஸோ நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கே எனக்கு இச்சா நிறைய இருக்குது. நிறைய நான் வீடியோ பகவத்கீதை பற்றி நிறைய நான் இஸ்கான் பற்றி நம்ம இஸ்கான் பக்தி பற்றி கிருஷ்ண பக்தி நிறைய பரப்பணும். பிரபுபாதா எப்படி பரப்பினாலும் நம்ம எல்லோரும் அதே மாதிரி எல்லாரையும் பக்தி ஆக்கணும் நம்மளும். அதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குதுல்ல, அதனால உங்களுக்கு நான் வீடியோ பண்ணி போடுறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, எனக்கு டைம் பாஸ் இல்லை, டைம் ஸ்பெண்டும் ஆகுது டைம் பாஸ் மாதிரி. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அதனால் வீடியோ கொஞ்சம் டைமும் ஸ்பெண்ட் ஆகுது. உங்கள் கூட கொஞ்சம் ஆடியன்ஸ் பப்ளிக் கூட எப்படி சொல்கிறது எனக்கு. அதனால் உங்களுக்கும் பக்தி பற்றி கொஞ்சம் நாலேஜ் வரும். என்னோட தெரியும் உங்களுக்கு, என்னோடய வெங்கடேஷ் சாஸ்திரி லெக்சர்னு ஒரு சேனல் இருக்குது. நான் ஒரு 2-3 வருஷமாக ஓட்டிகிட்டு அண்டு இப்போது புதுசாக ஒரு சேனல் திறந்துருக்கேன், வெங்கடேஷ் சாஸ்திரி டாபிக்னு. அதில் நான் ஒன்லி இஸ்கான் கௌடியா வைஷ்ணவ் பற்றி தான், ஒன்லி அதை பற்றி மட்டும்தான் நான் பக்தி போர்டு மட்டும்தான் அதில் போடுறேன். யாரெல்லாம் நம்ம இன்டென்ஷன் அப்படி இருக்கணும்னா எப்படின்னா, யாரெல்லாம் பக்தியில் பயப்படுறாலோ
சத்சங்கத்தில் பேசுறதுக்கு கீர்த்தனம் அவளை நம்ம கொண்டு வரணும். அவளோட திறமையை வெளியே கொண்டு வரணும். அவளையும் பக்தி பண்ணணும். அவளுக்கும் கீர்த்தனுக்கு சான்ஸ் கொடுக்கணும். எல்லாரும் நமக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஒரு சான்ஸ் கொடுக்கணும் பக்தியில். யாரெல்லாம் பயப்படுறாளோ, யாரும் பண்ணலையோ பயப்படுறாளோ, ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுறாளோ அவளுக்கும் நம்ம பக்தியில் கொண்டு வரணும். பயப்படக்கூடாது. பக்தியில் எதுக்கு பயப்படணும்? நம்ம தைரியமாக இருக்கணும். நம்ம எல்லாருமே நம்ம பக்திங்கிறது பேயா பிசாஜா இல்லையா? ஸோ நம்ம எதுக்கு பக்தியில் பயப்படணும்? கரெக்டா? ஸோ நம்ம பக்தி பண்ணுறோம், ஆனால் நம்ம பயந்து பண்ணால் பிரபுபாதா சொல்லியிருக்காரு, யார் கிருஷ்ண பக்தி பண்ணலையோ இந்த பௌதிக உலகத்தில் கிருஷ்ணர் தான், இதுதான் இஸ்கான் தான், கிருஷ்ண பக்தி தான் ஒரிஜினல், இந்த இதுதான் புரிஞ்சிக்கலையோ அவன் யாராக இருந்தாலும் சரி அவன் ஒரு முட்டாள். பிரபுபாதா சொல்லியிருக்கார், வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் லைஃப், வேஸ்ட் ஆஃப் மணி. டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அவன். இந்த பக்தியை புரிஞ்சுக்க, பக்தி மார்க்கத்தில் வராதவன் கிருஷ்ணர் தான் இது இஸ்கான் இல்லை, கிருஷ்ண பக்தி தான் உண்மையான உலகம்னு அவனுக்கு புரியல. அவன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நிறைய ட்ரெஜரி நிறைய ஹெக்டிக், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருவோம் எல்லோரும். நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வரணும்னா ஹரிநாம், பகவத்கீதா, பாகவதம், அப்புறம் சத்சங், கதா, சேவா, அவ்வளோ. இதான் நம்மளோட எல்லாரோடுமே இதுதான் இச்சா இருக்கணும். ஏன்னா நம்ம ஹிருதயத்தில் நம்ம ஹார்ட்டில், நம்ம ஹிருதயத்தில் எல்லார் இடத்துலையும், யார் இடத்துலையும் கிடையாது. அப்படி இல்லை, ஒருத்தர் ஹிருதயத்தில் மட்டும் இல்லை, எல்லாரும் ஹிருதயத்துலேயும், எல்லாரும் ஹார்ட்லேயும் ஹிருதயத்துலேயும் பரமாத்மா ரூபா ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ண பரமாத்மா எல்லார் ஹிருதயத்துலேயும் உட்காந்துருக்கார். எல்லா ஜீவராசியும் உடம்புலையும், எல்லா ஜீவராசியும் ஹிருதயத்துலேயும். ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ நான் வீடியோ பண்ணி ரொம்ப ஆச்சு தெரியும். நான் இப்போ புது வீட்டில் இருக்கேன். என் ஃப்ரெண்டு இருக்கான். ஃப்ரெண்டோடு அவன் வீட்டில் வாடகையாக இருக்கேன். அவனோட ரொம்ப தேங்க்ஸ். அவனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் மறக்க மாட்டேன் சொன்னேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணது எல்லோரும். ஸோ நம்ம இன்றைக்கி பகவத்கீதா பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால், கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீர்த்தன் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். जगतगुरु श्रील प्रभुपाद की जय, समवेत गौर भक्त वृंद की जय, हरिनाम संकीर्तन की जय. विष्णु पदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी इति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे,
Ram Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Hare Krishna Jai Guru Srila Prabhupada Hare Krishna Jagat Guru Srila Prabhupada ki jai जय वैष्णव जय गौड़िया वैष्णव संप्रदाय वैष्णव ठाकुर की जय नामाचार्य श्रीदास ठाकुर की जय हरे कृष्णा जगद्गुरु श्री प्रभुपाद की जय हरे कृष्णा निताय गौर प्रेमानंद हरि हरि बोल हरे कृष्णा सो नमः हरे कृष्णा सो நம்ம பகவத்கீதாவோட உங்களுக்கு காட்டுற போது பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்னது நமக்கு தெரியும். பகவத்கீதா ஆஸ் இட் இஸ். இது வந்து உங்களுக்கு கிருஷ்ணர் ஃபோட்டோ தெரியும். உங்களுக்கு பகவான் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து பகவான் வந்து அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் கொடுக்குறார். மகாபாரத்தில் கிருஷ்ணர் வந்து பகவான் கிருஷ்ண பரமாத்மா பகவான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து பகவத்கீதா உபதேசம் பண்ணுறார். ஸோ கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரே சொல்லுறாருன்னா இந்த உலகத்தில் வந்து சாரி நம்ம வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சாரி என்னன்னா டிவியில் ஒரு லெக்சர் இஸ்கான் லெக்சர் தமிழ் ஜெகத்சாட்சி பிரபுன்னு ஒருத்தர் அவர் லெக்சர் கொடுக்குறாரு. ஸோ அதில் கொஞ்சம் சவுண்டு வருது, நான் கொஞ்சம் கதவு சாத்திட்டேன். ஸோ நானும் சொல்கிறேன்னா அவர் சொல்கிறேன்னா அவர் ரெண்டும் கேட்கணும், டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ அதனால் அவரும் சொல்கிறார், அந்த பிரபோஜியும் லெக்சர் சொல்கிறார், தமிழில் சொல்கிறார், நானும் தமிழ் சொல்கிறேன். ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும், டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நான் கதவு சாத்திட்டேன். ஸோ நம்ம வந்து இது புரிஞ்சுக்கணும். வேணும்னால கதவு வந்து கொஞ்சம் இதாகிடுது, டிஸ்டர்ப் ஆகணும்னு சாத்துறேன். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம்? நம்ம பிறக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மனுஷ வாழ்க்கை எதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு? இந்த மனித வாழ்க்கை நமக்கு எதுக்கு கிடைச்சிருக்கு? எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த மனுஷ வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு, எதுக்காக கிடைச்சிருக்கு? அது ஒரு கேள்விக்குறி. அதுக்காக தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் எல்லாம் அர்ஜுனருக்கு கீதா உபதேசம் சொல்கிறார். இந்த மனித வாழ்க்கை, இந்த மனித சமுதாயத்தில் நம்ம எப்படி வாழ வேண்டும், எப்படி நம்ம இருக்கணும், அது நம்ம எப்படி இதில் இருக்கணும், மனுஷ வாழ்க்கையில் எப்படி நம்ம பக்தி பண்ணி இதில் இருக்கணும். அதுக்காக தான் பகவான் வந்து அர்ஜுனன்ட்ட, இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பேன், கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்கிறார், அர்ஜுனா இந்த மனித வாழ்க்கைங்கிறது இருக்கே, இது ரொம்பவே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மனித வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுனா எப்படி? நாயாக பிறந்திருக்கோம், பூனையாக பிறந்திருக்கோம், பன்னியாக பிறந்திருக்கோம், இன்னும் பல ஜீவராசி உடம்புல நம்ம போயிட்டு தான் இந்த மனித வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. கலியுகத்தில் மனித வாழ்க்கை ரொம்ப துர்லபம். கிருஷ்ணன் சொல்கிறார்,
ரொம்ப துர்லபம். ஏன்னா இந்த மனித வாழ்க்கை ஏன் கிடைச்சிருக்குன்னா, நமக்கு இந்த மனித வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நமக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, நம்ம இந்த உடம்புல இருக்கோம். ஆனால் நம்ம பகவானை விட்டுட்டு, பகவானை மறந்துட்டு, ஒரிஜினல் வேர்ல்டு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை மறந்துட்டு, டிவைன் கிருஷ்ண பக்தி தான் உண்மையான உலகம். அப்புறம் அப்புறம் பக்தி மார்க்க உண்மையான உலகம், பிரபுபாதா சொல்கிறது தான் உண்மை. அப்புறம் வைஷ்ணவ சங்க கிருஷ்ண பக்தி தான் உண்மையான உலகம். நம்ம வீடு இது கிடையாது, இந்த பௌதிக உலகம் கிடையாது, இந்த மெட்டீரியல் நம்ம வீடு கிடையாது. நம்ம உலகம், நம்ம வீடு வந்து ஒரிஜினல் வீடு கிருஷ்ண பரமாத்மா கோலோக் தாம், வைகுண்டத்துக்கே மேலே இருக்குது. அதுதான் நம்ம லாஸ்ட் டெஸ்டினேஷன். சாயந்தரம் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஹிந்தியில் சொன்னேன். ஆக்சுவலி நான் இந்த யூடியூப் சேனல் 3 லாங்குவேஜில் பண்ணுறேன், ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ். ஜாஸ்தி ஹிந்தியில் தான் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்திருக்கோம் அதே ஒரு கேள்விக்குறி. ஆனால் நம்ம இஸ்கானில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியறது, இந்த மனித வாழ்க்கை வருது வேஸ்ட்டாக போகக்கூடாது. வேஸ்ட்டு கிடையாது, நம்ம வேஸ்ட்டாக ஆக்கின்றோம். இந்த மனித வாழ்க்கை நமக்கு நிறைய டைம் இருக்குது, நிறைய சமயம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பக்தியில் வர்றதுக்கு, நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம அதை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பக்தியில் வரதுக்கு நிறைய மார்க் இருக்குது. இந்த மனித வாழ்க்கை வந்து திருப்பியும் மோட்சம் அடையிறதுக்கு, பக்தியில் மோட்சம் அடையிறதுக்கு, முக்தி அடையிறதுக்கு தான் இந்த மனித வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. பக்தி பண்ணுறது இந்த மனுஷ வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. பகவானுக்கு சேவை பண்ண, பகவானுக்கு சேவா பண்ண. ஸோ அதுக்காக தான் இந்த மனித வாழ்க்கை நமக்கு பகவான் கொடுத்துருக்கார். ஸோ 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 நம்ம இது ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணிடுவோம். நான் பகவத்கீதா ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ வாழ்க்கையில் நம்ம நிறைய தப்பு பண்ணிடுவோம். ஸோ ஸோ நம்ம பகவத்கீதா ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட். ஸோ ஸ்ரீ பலதேவ வித்யாபூஷண, இது நம்ம கோவிந்த பாஷ்ய கமெண்டரி வேதாந்த ஃபிலாசபி பகவத்கீதை வந்து. அப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து பக்தியோக், கர்மயோக், தியான் யோக். கர்மயோக், பக்தியோக், தியான் யோக், இந்த 3 யோகத்தை பற்றி நம்ம எனக்கு தெரிஞ்சுப்போம். என்ன இது உண்மையாகவே இது எப்படி நம்ம இது பண்ணோம். ஸோ நம்ம எப்படி இது பண்ணலாம். நம்ம கர்மயோக், பக்தியோக், தியான் யோக் நம்ம இது எப்படி இது பண்ணிக்கலாம், அதை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுப்போம். நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன், சாதாரண சின்ன பையன். நான் 19 years தான் இருக்கேன். ஐ எம் 19. ஐ எம் adult, பட் ஐ எம் வெரி ஜூனியர். ஸோ நான் வந்து யாரோடும் பெரியவங்க கிடையாது, நான் ஜூனியர் தான். பக்தியில் நான் ஜூனியர் தான் எப்போவுமே. வீட்டில் வேணால் நான் சீனியர் மாதிரி நடந்துக்கலாம், நான் என் வீட்டில் அப்படி இருக்கேன். ஆனால் பக்தியில் எப்போவுமே நான் ஜூனியர் தான். அது யாரும் அப்படி தான், வீட்டில் அவன் இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஆனால் பக்தியில் வந்துட்டால் எப்போவுமே ஜூனியர் தான். யாராக இருந்தாலுமே நம்ம சீனியர் டிவோட்டீஸோடைய நம்ம ஜூனியர் தான். யாருமே இருந்தாலும். ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணும், இந்த பக்திங்கிறது என்ன, எப்படி பகவான் சரணடைகிறது, பகவான்கிட்ட எப்படி திருப்பியும் போகிறது, அவர்கிட்ட எப்படி சரணடைஞ்சு அவர் பாதத்திலே நம்ம ஆத்மா முக்தி அடைஞ்சு சச்சிதானந்த ஸ்வரூபம் கிருஷ்ண பகவான், கிருஷ்ண பரமாத்மா. ஸோ நம்ம இதை நம்ம புரிஞ்சுக்கணும். திருப்பியும் நம்ம பகவான் தான் வந்திருக்கோம். பகவான் பகவான் இச்சையால் தான், பகவானோட கிருபால தான் நம்ம இந்த உலகத்துலேயே வந்திருக்கோம். இச்சால தான், அவரோட அனுகிரகத்தால்.
அவரோட கிருப்பால நம்ம திருப்பி அவர்கிட்டே போடுவோம். அதுக்காக தான் பக்தி மார்க்கில் வரத்துக்கு அருமையான இல்லை ரொம்ப சுலபமான மார்க் இந்த கிடைச்சிது நமக்கு, ரொம்ப ஈஸி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கலைன்னா நம்ம வாழ்க்கை வாழ்கிறதே வேஸ்ட். அது வாழ்க்கை யார் வாழ்க்கையில் கிருஷ்ண பக்திங்கிறதே இருக்கலைன்னா அவள் வாழ்க்கை வாழ்ந்து வேஸ்ட். அவள் மனுஷனாக இருக்கிறதே வேஸ்ட்டு. யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கைங்கிறது இருக்குது, லைஃபுங்கிறது இருக்குது. எல்லாருக்கும் தனிப்பட்ட அவள் விருப்பப்பட்ட லைஃப், எல்லாருக்கும் தனிப்பட்ட விருப்பு, அவளுக்கு பிடிச்ச லைஃப், அவளுக்கு தனிப்பட்ட விருப்பமான எல்லாருக்கும் இருக்குது, ஆசை இருக்குது, அவள் ஆசைப்படி வாழ்கிற வாழ்க்கை இருக்குது. ஆனால் அது நம்ம லட்சிய வாழ்க்கையில் நம்ம பிறந்து வளர்கிறோம், லட்சியம் வைக்கிறோம், நான் பெரிய நானா இன்ஜினியர் டாக்டராவேன் இதாவேன் அதாவேன். ஆனால் அதெல்லாம் எங்கள் இப்போ சத்சங்க குரு பிரபுஜி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் இந்த லட்சியம்லாம் நம்மளை காப்பாற்றாது, இந்த லட்சியம் நம்மளை காப்பாற்றாது, இதெல்லாம் வேஸ்ட் லட்சியம். உண்மையான லட்சியம் வந்து கிருஷ்ண பக்தி, இஸ்கான் கிருஷ்ண பக்தி பரப்புறது, ஹரிநாமம் பரப்புறது, ஹரி பக்தியை பரப்புறது, ஹரி வைஷ்ணவ சங்கில் இருக்கிறது, ஹரிநாம் ஹரி கதா பிரச்சார் பண்ணுறது, ஹரி பிரச்சார் ஹரி கதா. இதுதான் உண்மையான உலகம், இதுதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. உண்மையான பௌதிக உலகத்துலேருந்து ஆன்மீக உலகம் ரொம்ப பெஸ்ட்டு. ஆன்மீக உலகத்தில் பக்தி எனக்கு தெரியும், ஆன்மீக உலகத்தில் வாழ்கிற லைஃப் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். யாராக இருந்தாலும் பௌதிக உலகோட ஆன்மீக உலகம் ரொம்ப நல்லது. ஆன்மீக உலகம் தான் வாழ்க்கை தான் சூப்பர் நைஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அது யாருக்கும் புரியாது. நம்ம கர்மத்தை பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம. அதனால் அவள் முயற்சியில் அவளே பக்தியில் இருக்கணும், கிருஷ்ண பக்தியில் அவளே பக்தின்னு என்ன தெரியக்கணும். மட்டேரியல் லைஃப்பில் ஒன்றும் கிடையாது, மோமாய அவளை புரிய வைக்கணும். கிருஷ்ண பக்தி தான் உண்மையான உலகம். பக்திமய வாழ்க்கை தான், பக்தி லைஃப் தான் உண்மையான உலகம். வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், டிவோஷனல் சர்வீஸ் தான் உண்மையான வாழ்க்கை, உண்மையான லைஃபு. அதுதான் நமக்கு மோட்சம் அடையும், திருப்பியும் பகவான் தாமிக்கே கொண்டு போவோம், முக்தி கொடுக்கும், உத்தார் கொடுக்கும். அதுக்காக சைத்தன்ய மகாபிரபு இவ்வளோ கஷ்டப்பட்டு, பிரபுபாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் நமக்காக. ஹரிநாம் ஏவ கேவலம், ஹரிநாம உலகத்தில் பரப்புறதுக்கு, கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்கு, ஹரி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பிரபுபாதம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு. நம்ம இஸ்கானை உருவாக்கியிருக்கார். அதை நம்ம அவர் கஷ்டத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம புரிஞ்சிருந்தோன்னா அது மட்டும் இல்லை, குருமுக பத்ம வாக்கியா நம்ம இஸ்கான்னு சொல்லுவாள். குருமுக பத்ம, குரு வாயால் வார்த்தை சொன்னது எது இருந்தாலும் பழிச்சிடும். குரு வாயால் அது சொன்னது. குருனா யார்? நம்ம ஆச்சாரியர்கள், நம்ம குரு சந்த் மகான் ஆச்சாரியர்கள், நம்ம ஆச்சாரியர்கள், நம்ம குரு எல்லாம் குரு. அவரோட ஆசீர்வாதம், அவரோட கிருபை இருந்தால் தான் நம்ம பக்தியில் முன்னேற முடியும். அதுவும் குரு இல்லாமல் கிருஷ்ணர்த்து நம்ம பகவான்கிட்ட நம்ம ஈஸியாக போயிட முடியாது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். குரு இல்லாமல், அது குரு தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே. முக்கியமாக நம்ம சின்னத்துலேருந்து ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வரோம். ஸ்கூல்லேயும் யார் டீச்சரும் யார்? குரு. அப்புறம் வேறு யார்? நமக்கு எல்லாருமே சைடில் எல்லோரும் குரு தான் நமக்கு. கிருஷ்ணரே அர்ஜுனுக்கு உபதேசம் சொல்லுவார், கிருஷ்ணரே சொல்கிறதுல டீச் பண்ணுறாரு. அப்போ கிருஷ்ணரே அந்த நேரத்துக்கு குருவாக நடந்துருக்கார் அர்ஜுனன்ட்ட. கிருஷ்ணரை நம்ம எந்த ரூபத்துலையும் நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணரை பகவான் ரூபத்தில் பார்க்கலாம், அவர் நம்ம குழந்தை ரூபத்தில் பார்க்கலாம், அவர் நம்ம நினச்சா அவர் நம்மளை ஒரு அப்பாவை பார்க்கலாம், நம்ம என்ன உறவுன்னா அவர் கொண்டாடலாம். நம்ம ஒரு குருவாக பார்க்கலாம் கிருஷ்ணரை, எந்த உறவு வேணால் கொண்டாடலாம் அவர் தெரிஞ்சு. ஆனால் அவர் பகவான். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுனா என்னன்னு தெரியணும், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுனா புரியணும் என்ன. ஸோ நம்ம கர்மயோக், பக்தி யோக், தியான யோக் பற்றி நம்ம ஒரு பேசுவோம் இன்றைக்கி. ஒரு 10-20 மினிட்ஸ் தான். அப்புறம் வீடியோ கொஞ்சம் டைம் கொஞ்சம் இதாகிடும். ஸோ
ஸோ நம்ம இன்றைக்கி வந்து செட்டிங் த சென்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். जगद्गुरु श्रील प्रभुपाद निताय गौर प्रेमान जय गौरांग जय गौर हरि हरि बोल जय जगन्नाथ हरि 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 बोल हरे कृष्ण विजय गुरु परंपरा षड गोस्वामी हरे कृष्ण हरि बोल. ஸோ இதில் போட்டிருக்கு கர்மயோக் பக்தியோக் தியான யோக். பகவத்கீதாவில் நம்ம ஆரம்பிப்போம். ஸ்டார்டிங்லேயே நம்ம இது பண்ணுவோம். His Divine Grace AC Bhakti Vedanta Swami Srila Prabhupada, founder Acharya of the International Society for Krishna Consciousness. Hare Krishna. So nama Hari Prabhupada vanna idu potirukku. His Grace Divine Bhakti Vedanta Swami Srila Prabhupada, ಫೌಂಡರ್ ಆಚಾರ್ಯ ಇಸ್ಕಾನ್ ಆಫ್ ಆಚಾರ್ಯ ಆಚಾರ್ಯ ಪ್ರಭುಪಾದ ಗುರು. ஸோ நம்ம வந்து ஆரம்பிப்போம். லெட் ஸ்டார்ட். ஸ்ரீ இதில் நம்ம குரு பரம்பராவோட ஃபோட்டோ போட்டிருக்கு. நம்ம ஃபோட்டோவில் பார்ப்போமே எப்போவுமே குரு பரம்பரா ஃபோட்டோ இதில் போட்டிருக்கு. ஸ்ரீ ஜெகநாத தாச பாபாஜி மகாராஜ். இவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஸ்ரீல பக்தி ஸ்ரீல தாக்கூர பக்தி வினோதா. இவர் யாருன்னா ரொம்ப நம்ம கௌடியா வைணவ சம்பிரதாயத்தில் இஸ்கான் பிரம்ம மத கௌடிய சம்பிரதாயம் சொல்லுவோம். இஸ்கான்ல கௌடிய வைணவத்திலே இவர் கௌடியா இல்லை தான் ரொம்ப. ஆனால் இவர் ரொம்ப பக்தி, ரொம்ப அது ஆச்சாரியர் ஆச்சு, குரு பரம்பராவில் இவர் குரு ஆச்சு. இவர் ரொம்ப பக்தி. இவர் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுவேன். இப்போ டைம் இல்லை. ஸோ நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லி உங்களுக்கு டைரெக்ட்லி சொல்ல முடியாது. கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன்லேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் அதில் மீனிங்லே புரியாது உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்ரீல தாக்கூர பக்தி வினோதா. ஸ்ரீல தாக்கூர பக்தி வினோதா யாருன்னா த பயோனியர் ஆஃப் த ப்ரோக்ராம் டு இமிட்டேட் திஸ் என்டையர் வேர்ல்ட் டு கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். தாக்கூர பக்தி வினோதா யாருன்னா இவர் வந்து ஐ தாட் ठाकुर भक्ति विनोद ठाकुर. इवर वंदे आई थॉट भक्ति वेदांत सरस्वती भक्ति सिद्धांत सरस्वती ठाकुर महाराज तंदई. आई थॉट நான் ராங்காக இருந்தேன்னா என்னை மன்னிச்சுங்க. நான் அதுதான் படித்தேன், அதுதான் போட்டிருக்கேன். பக்தி சித்தாந்த சரஸ்வதி ठाकुर महाराज ஓட சாரி குரு போட்டிருக்கு. குருவோ தந்தையா தெரியல, அவரோட குரு. நான் குருவே சொல்லிக்கிறேன், எனக்கு அவள் ஐடியா இல்லை. ஆனால் ஸோ நான் குருவே சொல்லிக்கிறேன். பக்தி வினோத் ठाकुरोடு சாரி பக்தி சித்தாந்த சரஸ்வதி ठाकुर महाराज பக்தி வினோத் ஸ்ரீல ठाकुर பக்தி வினோதா வந்து இவர் வந்து ஐ தாட் ஒரு தந்தையாரும் இருக்கலாம், ஒரு குரு. நான் எப்படி தான் படித்தேன், குருவாக இருக்கலாம். நான் குருவை சொல்லிக்கிறேன். ஸோ இவரும் ரொம்ப பக்தியாக இருந்திருக்கார். இவரோட பக்தி வழி சொன்னா ரொம்ப நம்ம வார்த்தையாக சொல்ல முடியாது. அவ்வளோ பக்தி இவர். அவ்வளோனா ரொம்ப நம்ம கௌடியா வைணவம் இஸ்கான்லே ரொம்ப பக்தி இவர். இஸ்கான் சரி, இவர் வந்து குரு ஆச்சாரியர் ஆச்சு. ஆனால் இவெல்லாம் கிருஷ்ண பக்தி 24 நேரம் ஹரி கிருஷ்ண ஸ்மரணம் எப்போவும் பகவானை நினச்சிட்டே இருப்பாங்க. பகவான் பக்தியை நினச்சி பகவான் பக்தியே பண்ணிட்டுவா. ஸோ அடுத்தது நம்ம பார்ப்போம். பிரபுபாதை பற்றி நம்ம ஸ்டார்டிங்கில் பேசிட்டோம். ஃபஸ்ட்டு அவர் தான் நம்மளோட ஃபவுண்டர், நம்ம குரு. எல்லாரோட குருவே பிரபுபாதா தான் ஃபஸ்ட்டு இஸ்கானில். ஸோ ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் இவரோட பேசலாம். இப்போ இவர் யாருன்னா த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆஃப் திஸ் இஸ் டிவைன் கிரேஸ் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத அண்ட் அ ஃபாரஸ்டல் ஸ்காலர் அண்ட் டிவோட்டி ஆஃப் ஹிஸ் டே. பக்தி சித்தாந்த சரஸ்வதி ठाकुर महाराज வந்து இவரை பற்றி சொல்லணும்னா அன்றைக்கெல்லாம் க்ளோரிஃபிகேஷன் கேட்டுருந்தேன் அவரோட. இவர் வந்து சாதாரண ஹியூமன் பீயிங் கிடையாது, சாதாரண மனுஷனே கிடையாது.
ஏன்னா இவர் வந்து கோலோக் தாமில் பகவானுக்கு மஞ்சேரியாக இருந்திருக்காரு. மஞ்சேரினா யூ மீன் மஞ்சேரி கோலோக் தாமில் பகவானுக்கு சேவா மரமாக இருந்திருக்கார். மஞ்சேரி மீன்ஸ் ஐ தாட் மரமாக இருந்து கோபியோட மஞ்சேரினா கோபிய ரூபத்தில் இருந்து அதே கோலோக் தாமில் இருந்திருக்கார். ஆனால் கலியுகத்தில் நம்ம எல்லாம் மனுஷ உத்தாருக்காக நம்ம மாதிரி மனுஷனுக்கு உத்தாருக்காக மனுஷ முக்திக்காக கலியுகத்தில் ஹரிநாம் சங்கீத பருவத்தி இந்த மாதிரி மஞ்சேரி தான் இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி குரு தான் நம்மளுக்காக வந்திருக்கு. சாதாரண இதோ இவர் மட்டும் சாதாரண பிரபுபாதம் யாருமே குரு பரவ யாருமே சாதாரண மனுஷன் இல்லை. எல்லாமே கோலோக் தாமில் வந்திருக்கா. இந்த கலியுகத்தில் நம்ம உத்தாருக்காக மனுஷ கிருஷ்ண பக்தி பர்வத்துக்காக எல்லாரையும் பக்தி ஆகிறதுக்கு இப்போ அவரே திரும்பியும் மஞ்சேரி ரூபத்தில் திரும்பியும் கோலோக் தாம் போயிட்டார். ஸோ இவர் இந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ் வந்து ரொம்ப பக்தி. அவர் பிரபுபாதோட குரு நமக்கு தெரியும். நம்ம இது குரு பரம்பரை ஃபோட்டோலே பார்த்துருக்கோம். இவர் ரொம்ப பக்தி. இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ரொம்ப பக்தினா எப்படின்னா இவர் தான் பிரம்ம சமிதாங்கிறது ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. பிரம்ம சமிதாங்கிறது. ஆனால் இவர் இங்கிலீஷ் அப்படி எழுதுவார்னா எப்படின்னா இவர் இங்கிலீஷ் எழுதுறது எப்படி இருக்குன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் எழுதுறோம்ல நம்ம இங்கிலீஷ்லாம் வேற சாதாரணமாக இங்கிலீஷாக இருக்கும் எப்படியானா எழுதுவோம். ஆனால் இவர் இங்கிலீஷே எழுதுற அப்படி இருக்கும். நான் பக்தி சித்தாந்த மகாராஜோட சரஸ்வதி டாக்கூர் மகாராஜ் நம்ம பிரபுபாதோட குரு அவர் அப்படி எழுதுவார்னா எப்படி இருக்குன்னா ஃபாரின்காரெல்லாம் இவர் இங்கிலீஷை பார்த்தே சர்ச் பண்ண எப்படி எதிர் அசந்து போயிடுவாங்க. அப்படி டாப் டிப் அப்படி பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் இருக்கும் அவருக்கு. புரியாது நமக்கு புரியாது இவர் இங்கிலீஷ் எழுதுறது. அப்படி இருக்கும் இவர் இங்கிலீஷு. ஆனால் நம்ம நினைக்கிறோம் இவரெல்லாம் சாதாரண இவெல்லாம் நம்மள மனுஷன் தான். இவள் கஷ்டப்பட்டு அப்படி இல்லை, கஷ்டப்பட்டுருக்கா. ஆனால் நம்மள மாதிரி இல்லை. நம்ம கஷ்டப்பட்ட கிருஷ்ணரை பகவானே மறந்துடுவோம். பகவான் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு. நான் வாழ்க்கை எவ்வளோ பக்தி பண்ணேன், எவ்வளோ கௌராத்தி, எவ்வளோ மங்களார்த்தி, பாகவதம் கிளாஸ் கேட்டேன். ஏன் பகவான் இவ்வளோ சோதனை கொடுக்குறாரு? ஏன் வாழ்க்கையில் நடத்துக்கு நானும் நினச்சிருக்கேன். ஏன் நம்ம எல்லோரும் கூட நினச்சிருப்போம். ஆனால் நம்ம இப்போ பக்தி நம்ம ஒழுங்காக பண்ணலன்னு அர்த்தம். நானும் சரி யாராக இருந்தாலும் சரி என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம பக்தி அப்போ ஒழுங்காக பண்ணலன்னு அர்த்தம். எல்லோரும் மன்னிச்சிங்க. பட்டு நான் யாரையும் குத்தம் சொல்லலை. நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். யாருமே நம்ம பக்தி ஒழுங்காக பண்ணல தான் அர்த்தம். பின்ன நமக்கு கஷ்டம் வருதுன்னா நம்ம சாண்டிங் சரியில்லையா, நம்ம ஜபா சரியில்லையா, நம்ம பாகவதம் கிளாஸ் ஒழுங்காக போடுறதுலையா, मंगलारती वाला अटेंड ಮಾಡಲಿಲ್ಲ, ಗೌರಾತಿ ಅಟೆಂಡ್ ಮಾಡಲಿಲ್ಲ, ಗುರು ಪೂಜಾ, ತುಳಸಿ ಆರತಿ ಎದೋ ನಮ್ಮ ಸೇವಾ ಒಳಗೆ பண்ணலையா, நம்ம பக்தியில் குறை இருக்கா, பக்தியில் குறை இருக்கா, நம்ம யாரா வைஷ்ணவனிந்தா பண்ணுறோமா, யாரா குத்தம் சொல்கிறோமா? இது வந்து அப்படி இருந்தால் கூட நம்ம பக்தி ஒழுங்காக ஸ்மூத்தாக போகாது. சப்போஸ் இப்போ நான் யாரையும் சொல்ல, ஒரு நார்மல் வேலை சொல்கிறேன். இப்போ சப்போஸ் யாரா எப்போவுமே சந்தோஷமாக இருக்குது நம்ம பக்தியில், யாரா ஃபேஸில் பார்த்துல, யாரை மூஞ்சியில் பார்த்துலாம் அவள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும், எப்போவுமே சந்தோஷமாக, ஃபேஸில் எப்போவுமே ஹாப்பினஸ் தெரியும், ஹாப்பினஸ் தெரியும், அவள் ஃபேஸில் எப்போவும் ஹாப்பினஸ் தெரியும். அப்போ என்ன காரணம்னா, இப்போ என்ன அர்த்தம்னா, அவள் வந்து நம்மளோட ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நானும் கூட ஒழுங்காக பக்தி பண்ணல, நானும் பக்தியில் எனக்கு நிறைய குறை இருக்குது. நான் ஒரு சில பேர் சொல்கிறேன், நம்ம அவளை பார்க்குறோம், அவள் ஃபேஸ் பார்க்குறோம், அவள் மூஞ்சியை எப்போவும் சிரிச்சுட்டே இருக்கா, எப்போவுமே சந்தோஷமாக இருக்கா, எப்போவும் ஹாப்பியாக இருக்கா, நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்போ என்ன அர்த்தம்னா,
நம்ம அவளை பார்த்து நம்ம மனசே தோணும், இவா எப்படி இருக்கா, இவர் சந்தோஷமாக இருக்கா, இப்போ இவா பக்திலாம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு, அவளை வைஷ்ணவனி தான் பண்ணியிருக்க மாட்டான். நமக்கு மனசில் ஈர்ஷா வந்துடும். ஈர்ஷா, பொறாமை, அகம்பாவம், அதெல்லாம் அகம்பாவம்லாம் வேறு விஷயம். ஈர்ஷா, பொறாமை இப்படி வந்துடும். அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுறது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், மெட்டீரியல் வேர்ல்ட் மூவி இதெல்லாம் நம்ம பார்க்குறோமே, இதெல்லாம் வேஸ்ட்டு. பாருங்க, இந்த போட்டிருக்கு. அப்புறம் இவரை பற்றி தான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்ரீல கௌர கிஷோர தாஸ் பாபாஜி மகாராஜ், லாஸ்ட் இவர் அவரை பற்றி சொல்லியாச்சு. இவர் செகண்ட் லாஸ்ட்டில் ஃபோட்டோவில் ஒரு குரு பரம்பரை இஸ்கானில். ஸ்ரீ கௌர் the spiritual master of Srila Bhakti Siddhanta Saraswati Goswami, intimate student of Srila Thakura Bhakti Vinoda. இவரும் நான் ரொம்ப பக்தியாக இருந்தது, ரொம்ப பக்தி. ஸோ நான் கொஞ்சம் இன்னும் 20 minutes இருக்கேன், கொஞ்சம் நான் பிரேக் எடுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து என்ன வச்சோம்னா, இந்த உலகத்தில் பாருங்க, நாய் கூட எதுவும் பண்ண முடியாது, ஆனால் மனுஷனால எல்லாம் பண்ண முடியாது. நாயாலையும் பண்ண முடியாது, நம்ம பண்ணுறோம். இப்போ மனுஷ வாழ்க்கை எவ்வளோ அற்புதம், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது மனுஷ வாழ்க்கை. ஆனால் நம்ம அதை வேஸ்ட் பண்ணுறோம். இந்த மனுஷனில் பக்தியாக கிடச்சிருக்கு, ஆனால் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் நம்ம அகம்பாவம், ஈர்ஷா இதெல்லாம் நமக்கு விடாது, பொறாமை இதெல்லாம். அதனால் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் மனுஷ வாழ்க்கை. ஒரு செகண்ட், ஒரு டைம், ஒரு க்ஷணம் வேஸ்ட் பண்ணுறோம். பௌதிக வாழ்க்கை தான் ஒன்றும் தெரியல, நமக்கு தெரியல. இப்போ மனுஷ வாழ்க்கை எவ்வளோ துர்லபம், எவ்வளோ அழகாக இருக்குது மனுஷ வாழ்க்கை, நல்லா இருக்குது. இதில் நம்ம பக்தி பண்ண முடியாது. நாயால் பக்தி பண்ண முடியுமா? முடியாது. அனிமல்ஸால் பக்தி பண்ண முடியாது. only human will do bhakti. Only human being only to do bhakti, or they surrender to Krishna. Only human being, only மனுஷனால் மட்டும்தான் உடைய பக்தி பண்ணுறது. பாக்கி எந்த ஜீவராசிலையும் முடியாது. இல்லை, பாக்கி எந்த ஜீவராசிக்கும் கெப்பாசிட்டி இல்லை பக்தி பண்ணுறது. அவளை புத்தி இல்லை, அவளை பிரெயின் இல்லை, அவளை மைண்ட் இல்லை, அப்படி அவ்வளோ நாலேஜ் கிடையாது, அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் மனுஷங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ சாரி, கதவு இதாக எடுத்து. ஸோ நாயால் பண்ண முடியாதும் மனுஷனால் பண்ண முடியாது. இப்போ மனுஷ வாழ்க்கை, ஸோ மனுஷனால் பண்ணுறான். அதான் மனுஷ வாழ்க்கை எவ்வளோ தூரமாக கிடைச்சிருக்கு. எவ்வளோ நம்ம ஹிந்தியில் 84 लाख யோனி சொல்லுவா. 84 लाख யோனி. நிறைய உடம்பு வந்துட்டு போயிடும் நமக்கு. நாய், பேய், நாய், பூனை எல்லாம் தாண்டி நமக்கு இந்த மனுஷ வாழ்க்கை கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த மனுஷ வாழ்க்கை நம்ம யூஸ் பண்ணோம். பகவான் யார், பகவான் பக்தி என்னது புரிஞ்சுட்டு திரும்ப பகவான் தாமலே போயிடணும், பக்தி பண்ணிட்டு. அதான் உண்மை, அதான் ரியாலிட்டி. ஸோ அதுக்காக தான் பிரபுபாலா மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார். ஜெயதபாபு ஹரிநாமம் கொண்டு வந்தார். கலியுக தர்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை. அப்புறம் கலியுகத்தில், இந்த கலிகாலத்தில், ஏஜ் ஆஃப் கலி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கலியுகத்தில் எவ்வளோ மோசம், கலியுகம் எவ்வளோ மோசம் தெரியும். இன்னும் இந்த கலியை முத்தம்போது எவ்வளோ இருக்கும் தெரியாது. இன்னும் கலியுகம் ஆரம்பிக்கவே இல்லை. கலியுகம் ஆரம்பித்தாச்சு, ஆனால் ஸ்டார்டிங் தான் அது. கலியை முத்துறதுக்கு ரொம்ப டைம் இருக்குது. இன்னும் 32,000 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. ஆஸ் இன் 2024 ஆகிடுது. இப்போ 25 ஆனால் 433,000. இப்போ ஐ தாட் இப்போ 30,025 ஆயாச்சு போல் இருக்கு. ஸோ
ஸோ ஸோ நம்ம வந்து களி முட்டும் போதே நமக்கு இவ்வளோ இருக்குன்னா பிரச்சனை. அப்போ நம்ம நினைக்கணும் எவ்வளோ கலியுகம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நமக்கு தோணும். அதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு பிரபுபாத எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. சைத்தன்ய மகாபிரபு ஹரிநாம கொண்டு வந்தார். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஹரிநாம் கலியுக தர்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவோமே. இப்போ இஸ்கானை சொல்கிறோம் ஹரே கிருஷ்ண மூமெண்ட். பிரபுபாத இஸ்கானை திறந்திருக்கார், ஹரே கிருஷ்ண மூமெண்ட்டை திறந்திருக்காரு. பிரபுபாத ஹரே கிருஷ்ண மூமெண்ட்டை திறந்திருக்காரு. ஸோ நம்ம பிரபுபாதக்கு நம்ம ஆச்சரிய ரொம்ப நன்றி கடன் பண்ணோம். ஸோ ஸோ நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் பக்தினா என்னென்ன. அப்புறம் நம்ம பக்தி நம்ம சேவா நம்ம கருமத்தையும் பண்ணணும், நம்ம கர்மாவையும் பண்ணணும், நம்ம பக்தியும் பண்ணணும். ரெண்டும் பண்ணணும். ரெண்டும் முக்கியம் தான் வாழ்க்கையில். ரெண்டு பண்ணால் தான் நம்ம பகவான்கிட்ட ஃபுல்லாக இது பண்ண முடியும். ரெண்டுமே அறகுறையாக இருந்ததுன்னா நம்ம பக்தியில் ரெண்டுமே பேலன்சிங்காக இருக்கணும் லைஃப்பில் வாழ்க்கையில். அப்புறம் நம்ம பக்தியில் முன்னேற முடியும், பக்தியில் இன்னும் வளர முடியும், முன்னேற முடியும். ஸோ மனுஷ வாழ்க்கைங்கிறது எவ்வளோ அற்புதங்கிறது நமக்கு இப்போ புரியுறது. எவ்வளோ துர்லபம் மனுஷ வாழ்க்கை வந்து. மனுஷ வாழ்க்கைங்கிறது பக்தி பண்ண கிடைச்சிருக்கு. ஐயோ நான் சொல்கிறேன் ஒரு விஷயம். தேவர்கள் இருக்கிறல, இந்த லோகத்தில் தேவர்கள்லாம் இருக்கிறல, தேவர்கள்லாம் இந்த கலியுகத்தில் பிறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தவிக்கிறா. கலியுகத்தை பிறக்கிறது ரொம்ப தவிக்கிறாவா. கலியுகம் ஒரு விதத்தில் நல்லதும் கூட. கலியுகத்தில் நம்ம பகவானை ரொம்ப சுலபமாக அடைய முடியும். கிருஷ்ணரை, பகவானை, கடவுளை, தெய்வத்தை நம்ம சுலபமாக அடைய முடியும். அது நம்ம சுப்ரீம் கடவுள்னா யார்? சுப்ரீம் காட், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நம்ம இஸ்கானில். ஸோ வந்து நம்ம இதான் புரிஞ்சுக்கணும் பக்தி மார்க்னா என்ன. அப்புறம் நான் இது சொல்ல வந்தேன், மனுஷ வாழ்க்கை எவ்வளோ துர்லபம்னு தெரியுது. தேவர்களே இங்கே இந்த கலியுகத்தில் போகிற மனுஷ வாழ்க்கை அடையிறதுக்குனே அவர் ரொம்ப படைக்கிறார். மனுஷ வாழ்க்கை அவ்வளோ அழகாக படைச்சிருக்கார் பகவான். மனுஷ வாழ்க்கையில் இல்லை, மனுஷனுங்கிறது எல்லா உலகத்தையும் அழகாக படைச்சிருக்கார் பகவான். நமக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கார் பகவான். அழகான மரம் செடி இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இது யாருக்காக? எல்லாம் நமக்காக தான். பகவான் நமக்காக தான் பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாருக்காக தான். ஆனால் பகவான் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, நம்ம பகவான் நன்றி கடன் மறந்துட்டு நம்ம பகவானே மறக்கிறோம். இதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்கிறோம். பகவான் கொடுத்தாரு தான், நான் பண்ணேன் தான். நான் யாரால பண்ணோம்? பகவானால். ஸோ நம்ம வந்து நம்ம நன்றி கடன் பகவானுக்கு என்ன பண்ணோம்னா, பகவானுக்கு நம்ம நன்றி கடன் எதாவது பண்ணோம்னு நினச்சோன்னா ஹரிநாம் ஜபம் பண்ணுங்க, பாகவதம் பண்ணுங்க, பகவத்கீதா, அப்புறம் பாகவதம் கிளாஸ், ஏதோ கௌராத்தி மங்களாத்தி கிளாஸ் அட்டெண்ட், சேவா. இது நம்ம லைஃப்பில் மெயின்டைனாக இருக்கணும் எல்லாம். அதுதான் நம்ம பகவானுக்கு பண்ணுறது. பகவான் எதுவும் கேட்குறா நம்மள்கிட்ட, ஒன்லி அவரை நினைச்சா போகிறோம். பகவான் சொல்கிறார், அவரை நினைச்சா போகிறோம் அப்படி சொல்கிறார். பகவான் சொல்லியிருக்கார் பகவத்கீதை, என்ன கும்பிட்றோம், என்ன சரணாகதி அடைஞ்சவனை நான் கைவிட மாட்டேன். அப்படி கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. அது மட்டும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பகவத்கீதை வந்து பகவான் சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ண ஸ்ரீகிருஷ்ண பகவான் கிருஷ்ணர் சாட்சாத் அவர் வாயால் சொல்லியிருக்கார். அவர் வாயால் சொல்லியிருக்காரு. பகவான் சொன்ன உண்மையாக தான் இருக்கும். பகவத்கீதை உண்மைனா இப்போ மகாபாரதம் உண்மை தான். 5000 வருஷம் 5000 years ago நடந்த மகாபாரதம். ஸோ அது உண்மையாக தானே இருக்கும். பகவத்கீதா உண்மை தான், மகாபாரதம் உண்மை தான். அப்போ பகவான் கிருஷ்ணரும் உண்மை தானே? உண்மைதான், கண்டிப்பாக உண்மையாக தான் இருப்பார். பகவான் தான் இந்த உலகத்திலே இருக்க முடியும். இந்த உலகத்தை பகவான் படிச்சிருக்க முடியும். பகவான் இல்லாமல் சொல்கிறோம், கிருஷ்ணர் இல்லாமல் பகவான் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு இலை, மரோட இலை இருக்கே, அது கூட ஆடாது.
மரோட இலோட தசை கூட ஆடாது பகவான் அனுகிரகம் பகவானோட கிருபை இல்லாமல். இப்போ நம்ம மனுஷங்களாம் ஏமாந்துடும். நான் அதிலே ஒரு அந்த ஹிந்தியிலே வீடியோ பண்ணிப்பேன். அதிலே உங்களுக்கு சாயந்தரம் வீடியோ பண்ணேன். அதிலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் பாருங்கள். வெங்கடேஷ் சாஸ்திரி டாபிக் அந்த புது யூடியூப் சேனலில் அந்த பாருங்கள். அதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ நான் வேறு வீடியோ பண்ணுறேன். என்னோட வெங்கடேஷ் சாஸ்திரி லெக்சர் இன்னொரு யூடியூப் சேனல் பண்ணி அதில் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரெண்டு சேனல்லையும் எனக்கு மெயின்டைன் பண்ணணும். வீடியோ கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், நான் பண்ணணும். ஸோ மனுஷ வாழ்க்கை எவ்வளோ அற்புதம் உலகத்தில். கிருஷ்ண பக்தி எல்லாரும் பண்ணலாம், பேதபாவம் பண்ணக்கூடாது. நம்ம எல்லா மனுஷங்க எல்லாரும் மனுஷங்க. அப்போ இந்த சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், in this age of Kali, people who are endowed with the sufficient intelligence will worship the Lord, who is compassionate by his associates by performance of Sankirtana Yagna. Sankirtana Yagna means என்ன சொல்கிறேன்னா, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் இந்த கலிகாலத்தில், இந்த ஏஜ் ஆஃப் கலி, இந்த கலிகாலத்தில் நம்ம மனுஷங்க எல்லாம் வாழ்கிறோமே, இந்த கலியுகத்தில் வாழ்கிறோமே. இதில் என்ன போட்டிருக்குன்னா, who are endowed with the intelligence sufficient which worship the Lord. அப்படின்னா கள்ளக்கபடம் இல்லாமல் யாருமே பகவானை நினைக்கிறாரோ, கள்ளக்கபடம் இல்லாமல் பக்தி, உண்மையான பக்தி யார் பகவான் பண்ணுறாலோ, அகம்பேஷன் அசோசியேட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சங்கீர்த்தன யக்னா. இது சங்கீர்த்தன யக்ன மாதிரி. ஹரிநாம் சங்கீர்த்தனம் பண்ணுறோம், ஹரிநாம் ஜபம். இந்த கலியுகத்தில் அதான் மெயின், அதை தான் நம்ம பண்ணணும். அதுதான் உண்மை, அதுதான் உண்மையான உலகம். வைஷ்ணவ சங்கா, ஹரிநாம், இதுதான் உண்மை. இது இப்போ நமக்கு புரியணும். இது இவ்வளோ வருஷமான நம்ம இஸ்கானில் இருக்கோம். இப்போ புரியல, நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தி தான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் இஸ் அ ரியாலிட்டி. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம இந்த உலகத்தில் டெம்பரரி தான். எப்போவுமே நிரந்தரமாக நம்ம இங்கே இருக்க போகிறது இந்த உலகத்தில். அண்ட் நம்ம இந்த உடம்புல நம்ம ஒரு சோல் தான், பாடி கிடையாது. நம்ம இந்த சடலம் இருக்கே, சடலம் இந்த பாடி இருக்குங்க. இந்த பாடியில் இருக்கிற நம்ம ஒரு சோல், நம்ம ஒரு ஆத்மா, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்கான் எல்லாம் தெரியும். இல்லைன்னா ஆனால் நம்ம இந்த உடம்பு, உடம்பு நம்ம இதை சரீராக பார்க்குறோம். நம்ம ஆத்மாவை பார்க்கல நம்மளை. அதுதான் பிரச்சனை. அப்புறம் மனசை கண்ட்ரோல் பண்ணுறது அது நமக்கு தெரியும். அது பகவானே சொல்லியிருக்காரு, மனசை கண்ட்ரோல் நம்ம தான் பண்ணணும். ஆனால் ஹரிநாம் ஜபம் பண்ணுறவன், ஹரே கிருஷ்ணா இல்லவன் மனசு தானாக கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ நம்ம பக்தியோ கர்ம தியானம் போய் சொல்கிறோம். எல்லோரும் மனுஷங்க தான், பக்தி எல்லோரும் பண்ணணும். பேதம் பண்ணக்கூடாது, எல்லோரும் மனுஷங்க தான். பக்தி உண்மையாக இருக்கணும் எல்லோருமே. பக்தி உண்மை. யார் பக்தி விஷயத்தில் யாரும் போய் சொல்ல எல்லாரும் பக்தியும் உண்மை தான். ஸோ நம்ம கர்மயோக் பக்தியோக் தியானயோக் பற்றி நான் சொல்ல வந்தேன். ஸோ கர்மயோக்னா என்னென்னா 2 minutes 4 minutes சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், கொஞ்சம் டைம் போகிறது எனக்கு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் புக் ரீடிங் பண்ணணும். அப்புறம் பிரசாத் கிரகண் பண்ணணும், பிரசாத் சாப்பிடணும். அப்புறம் கொஞ்சம் பழக்கம் நம்ம நாளைக்கு காலம் ரொட்டீன். அப்புறம் நிறைய ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும் கர்ம யோகனா என்னது. வாட் இஸ் கர்ம யோகா? கர்ம யோகனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். கர்ம யோகன்னா நம்ம பக்தியில் கர்மயோகம்னு ஒன்று இருக்குது. கர்மயோகம்னா நம்ம எல்லா கர்மத்தையும் பண்ணுறோம். கர்மம்னா பாவ கர்மம், புண்ணிய கர்மம்,
இதெல்லாம் நம்ம பண்ணுறது. அப்புறம் நம்ம வந்து கர்மானா இன்னொரு கர்மானா இதுவும் சொல்லுவா. கர்மானா நம்ம வந்து கர்மானா எல்லா கர்மா மீன்ஸ் உங்களுக்கு புரியும். கர்மா நம்ம எல்லா வேலையும் பண்ணுறோம், எல்லா கர்மையும் நம்ம வேலை பண்ணுறோம். எல்லா வேலையும் பண்ணுறது. நம்ம குழந்தை பற்றி கல்யாணம் பண்ணிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், மணி ஏர்ன் பண்ணுறோம். பைசா வேணாலும் எல்லாருக்கும் மணி இஸ் இம்பார்ட்டன்ட் தான். லைஃப்பில் மணி இம்பார்ட்டன்ட், பைசா வந்து இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம பகவானை மறந்துடுறோம். ஆனால் ஒரு மனுஷ வாழ்க்கையில் பகவானையும் நம்ம லைஃப்பில் கொண்டு வந்தோன்னா, பக்தியும் கொண்டு வந்தோன்னா அவன் லைஃப் பர்ஃபெக்ட். நான் அந்த ஹிந்தியிலே சொல்லியிருப்பேன், சொல்ல அவசியம் இல்லை. பகவான் நமக்கு 22 நேரத்தில் நம்ம பகவான்கிட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தாலுமே போகிறோம் பகவானுக்காக. அதே பெரிய விஷயம் தான். ஹரிதாஸ் டாகூர் வந்து நான் சொன்னேன் அந்த வீடியோவில் 22 நேரம் 22 ஹவர்ஸ் 22 நேரம் 22 ஹவர்ஸும் கிருஷ்ணரை நினச்சிட்டே இருப்பார். ஒன்லி கிருஷ்ணஸ்வரம் பகவானை நினச்சிட்டே இருப்பார். அப்புறம் ஜெகநாத் பூரி போனாலுமே அவர், அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஜெகநாத் பூரியில் போனாலுமே அவர் ஜெகநாத்ஜியை ஜெகநாத் பூரியில் பகவானை பார்த்தாலுமே தல்லேருந்தே பார்த்துருவானா. அப்படியே ஒரு பக்தி. ஸோ ஜெகநாத்பூரில் அவர் ஜெகநாத்ஜி நம்ம தெரியும் எல்லாருக்குமே, ஒடிசா பூரி ஜெகநாத் தள்ளிலேருந்தே பார்த்துருவார், தரிசனம் பண்ணிடுவானா. ஆனால் அவர் தன்னை எப்போவுமே நான் வைஷ்ணவன்னு நினச்சதே இல்லை. அந்த அகம்பாவம் அந்த அகம்பாவம் வந்ததே கிடையாது. ஹரிதாஸ் டாகூர் அவரும் மனுஷன்தான். ஹரிதாஸ் டாகூர் அவர் பக்தி எங்கே அவர் எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட அவர் டிவோட்டி அவர். ஆனால் நம்ம பக்தி வரணும், நம்ம எல்லாரும் பக்தி வரணும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அவ பக்தி எப்படி, நம்ம பக்தி எப்படி. we should understand this reality. எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி. நான் சச்சார நிறைய பிரபுஜிட்ட சீனியர் என்னோட பெரிய யார் இருக்காள், சீனியர் டிவோட்டிஸ் யாரும் இருக்காலும் அவள்கிட்ட நிறைய கேட்டுக்கிட்டு எனக்கு அப்படியே எனக்கு மெமரிஸில் ஏறிடுது. அதானா அவர் சொல்கிறதுனா அப்புறம் என்னோட கொஞ்சம் என் மனசில் சொல்கிறதும் அப்புறம் கொஞ்சம் புக்கிலேருந்து படித்து தான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். நானாக தனியாகவும் உருவாக்கல. ஸோ நம்ம வந்து நம்ம இதை புரிஞ்சுக்கணும். we should understand this reality. what is bhakti? कर्मयोग पற்றி நான் சொல்லியாச்சு. பக்தி யோக்லையும் வாத்சல்ய பாவம், மாதுரிய பாவம், பிரேம் பாவம் தனித்தனி இருக்கும். பிரேம் பாவம் பிரேமும் பக்தியும் என்னது ஒன்று தான். பிரேமும் பக்தி ஒன்று தான். ஆனால் பிரேமும் பக்தியும் ஒன்று தான். ஆனால் அன்புங்கிறது எப்படின்னா, அன்புங்கிறது நம்ம வந்து பகவானை ஒரு அன்பால் நம்ம கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். ஒரு மனுஷன் அந்த பக்தன் வந்து எனக்கு மனசார ஒரு தண்ணி, பத்திரம்னா துளசி செடி, புஷ்பம் பூ, பலம் பழங்கள் ஃப்ரூட்ஸ், தோயம்னா தண்ணி வாட்டர். மனசார என்ன நினச்சிட்டு அவன் என்ன இது கொடுத்தான்னா, எனக்கு ஆஃபர் பண்ணான்னா அவனோட நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். அப்படி கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதை.
அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் பகவான் வந்து எவ்வளோ எவ்வளோ தயாலு, எவ்வளோ கருணாபாவாக இருக்கார், கருணாமை. அதுக்காக பகவான் கருணாமைன்னு சொல்லுவார், கிருஷ்ணர் கருணாமை, தயாலு, தயா கரோ மோரே. அப்போ நம்ம இந்த பாட்டும் இருக்க, கிருஷ்ணர் தயாலு, மகாபரவு சைத்தன்யமாக ரொம்ப தயாலு. நான் சொல்ல போனா ரொம்ப தயாலு, தயா கரோ மோரே. தயா கரோனா மோரேனா ஜாஸ்தின்னு தயா பண்ணுங்க எங்கள் மேலே. கிருஷ்ணா பகவானே எங்கள் எல்லா பக்தர்கள் மேலேயும் எங்கள் மேலே இன்னும் கிருபா காட்டுவோம், இன்னும் தயா பண்ணுவோம். அதுதான் தயா கரோ மோரே. அப்போது கிருஷ்ணர் வந்து சைத்தன்யம். அப்புறம் அதே மாதிரி நம்ம நித்யானந்த் மகாபிரபு இருக்காரு, சைத்தன்ய மகாபிரபுவோடு யார், அது நமக்கு பஞ்சதத்துவம் தெரியும். சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த் மகாபிரபு, கதாதர் பண்டிட். ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும் இதை இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதான் சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த் மகாபிரபு, चैतन्य महाप्रभु, नित्यानंद महाप्रभु, श्री जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, श्रीवास श्रीयद अद्वैत गदाधर. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, श्री अद्वैत गदाधर, श्रीवासादि गौर भक्तवृंद. श्रीवास, चैतन्य महाप्रभु, नित्यानंद प्रभु, श्रीवास அப்புறம் கதாதர் பண்டிட், அப்புறம் அத்வைத ஆச்சாரியர். ஸோ இவாலாம் நமக்கு தெரியும். நம்ம பஞ்சதத்துவ மந்திரங்கிறது ஸ்டார்டிங்கில் வச்சுருவோம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிக்கொண்டே இந்த மந்திரம் நம்ம எல்லாம் சொல்லுவோம். இஸ்கான் நம்ம எல்லாரும் தெரியும். ஸோ ஹரிதாஸ் டாக்கூர் பக்தியை பாருங்க, நம்ம பக்தியை, ஆச்சாரிய பக்தி நம்ம பக்தியை பாருங்க. இதெல்லாம் நம்ம கால் தூசிக்கு அவர் பக்திலாம். அண்ட் நம்ம பிரபுபாத பக்தி வரும், பிரபுபாத பக்தி நம்ம ஆச்சாரிய நம்ம குரு பக்தியெல்லாம் பார்த்தேன்னா பிரபுபாத கஷ்டத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு சாரி நம்ம இஸ்கானுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரபுபாதம், அவர் கஷ்டத்தை பாருங்க. அப்புறம் நம்ம சொல்கிற நம்ம வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் 15 வருஷமாக சோலாமாலா பண்ணுறேன், எல்லா கிளாஸ் போகிறேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது. ஏன் எவ்வளோ வருது? ஏன் எவ்வளோ வருது? நம்ம பக்தியே நான் சொல்லக்கூடாது, சொல்கிறதுக்கு நமக்கு எனக்கு நல்லா சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம பக்தி நம்ம ஒழுங்காக பண்ணல. அப்போது 15 வருஷமாக சேண்டிங் பண்ணுறோம், இது பண்ணுறோன்னா என் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம். நானும் தான் சொல்கிறேன், எல்லார் வாழ்க்கையும் கஷ்டம் இருக்குது. ஆனால் நம்ம பக்தி ஒழுங்காக இருந்தால் தான் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும். எல்லார் லைஃப்பும், நம்ம லைஃப் மட்டும் இல்லை, எல்லார வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஹரிநாமில் இந்த நாக்குங்கிறது இருக்க, இந்த வாய் இருக்க, ஹரிநாமில் தான் கிடைச்சிருக்கு. என்னன்னா ஹரிநாம் சொல்கிற போது நம்ம நாக்கில் வந்து பகவான் வந்து ஆடுவாராம். தன் நாக்கில் நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம், நிந்தாவும் பண்ணுறோம், திட்டமும் செய்கிறோம், ஹரிநாம் பகவான் மந்திரத்தையும் சொல்கிறோம். அப்புறம் இதே வாயில் நம்ம பிரசாதம் ஆரம் சாப்பிட்றோம். ஆகாரம், நித்ரா, பய, வியாதி இதுதான். ஆனால் மனுஷன் வந்து நம்ம சொல்கிறேன், நான் மனுஷத்தை நான் காட்டுறேன். இந்த மனுஷ பார்த்து இது பாருங்க, மனுஷ வாழ்க்கை சைக்கிள், ஹியூமன் லைஃப் சைக்கிள் வந்து இதுதான். பிறக்கிறான், பெரியவரானா இது நமக்கு தெரியும். அவர் இதெல்லாம் ஃபோட்டோ போட்டிருக்கு. ஸோ டிஸ்ட்ராஸ்ட் சைடு சஞ்சய், அது நான் நமக்கு தெரியும், டிஸ்ட்ராஸ்ட் தெரியும் நமக்கு, அதான் பக்தியோ தான் சொன்னேன். ஸோ நம்ம வந்து மனுஷன் இப்போ நாய் என்ன பண்ணுறோம், ஆஹார், நித்ரா, பய, வியாதி, ஜன்ம, மிருத்யு, ஜரா, வியாதி. ஆனால் ஜன்ம, மிருத்யு, ஜராவதி நாய்க்கு ஜரான நாய்க்கு வயசாகாது, அது அனிமல், அதுக்கு 15 years தான், அதுக்கு நாய்க்குங்கிறது டாக்ஸ்க்கு. ஆனால் மனுஷனுக்கு வயசு ஆயுசுங்கிறது ஜாஸ்தி, ஆயுள்ங்கிறது அது ஜாஸ்தி. மனுஷனுக்கு ஆயுசு வந்து மனுஷன் கட்டி ஜாஸ்தி. 100 நிறைய மனுஷன் 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்கா. நிறைய மனுஷன், சில மனுஷன் 122 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருக்கா. அப்படி இருந்த மனுஷன் நம்ம பார்த்துருக்கோம் லைஃப்பில், வாழ்க்கையில். ஸோ ஆனால் நம்ம வந்து ஒரே ஒரு இதை புரிஞ்சுக்கணும்,
மனுஷ வாழ்க்கை திஸ் ஷனபங்கூர்னு சொல்லுவாள். எப்போ வேணால் என்ன நடக்கலாம், இது கேரண்டி இல்லை. நம்ம எப்போவும் உயிரோடு இருப்போம். நம்ம 100 வயசு, நம்ம ஆசை என்ன இருக்குன்னு தெரியுமா எல்லாருக்குமே, நான் 100 வயசோடு இருப்பேன். நம்ம அதே டார்கெட் பண்ணுவோம், 100 வயசோடு இருப்பேன். 100ம் ஜாஸ்தி தான், 100ம் கம்மி பண்ணியிருக்கோம். 100ம் பரவாயில்ல, நான் 90 வயசு வரைக்கும் இருப்பேன், நான் 70 வயசு வரைக்கும் இருப்பேன். இது நம்ம டார்கெட் பண்ணுறது. ஆனால் நம்ம தலையத்தில் என்ன எழுதியிருக்கோ, நம்ம தலையத்தில் நமக்கு தெரியும், நம்ம நேச்சரில் என்ன எழுதியிருக்கோம். ஆனால் பகவான் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். எப்போ வேணால் அதெல்லாம் சொல்லி அதுக்காக பகவான் சொல்லியிருக்க, ஹரிநாம் ஜபம் பண்ணு, சிவம் பண்ணு. ஷனபங்கூர் இந்த வாழ்க்கை, இந்த மனுஷ ஹியூமன் லைஃப்ங்கிறது, மனுஷ வாழ்க்கைங்கிறது ஷனபங்கூர். எப்போ வேணால் என்ன நடக்கலாம், கேரண்டி கிடையாது. சூரிய சந்திர இதெல்லாம் படிச்சிருக்க பகவான் நமக்காக படிச்சிருக்காரு. ஆனால் சூரியனுடைய தேஜஸ்வி பகவானோட உடம்பு கோலவுதாங்க. சூரியனோட தேஜஸ் கிருஷ்ணரோட உடம்பு பாடி வர்ணம் அவ்வளோ தேஜஸ். ஸோ வர்ணனை இருக்குது இப்போ பிரம்ம சமிதாவில் நிறைய இதில் வர்ணனை இருக்குது. ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும், பிரம்மாவோட ஒரு நாளுங்கிறதே நம்ம இங்கே நம்ம மனுஷ வாழ்க்கையில் ஒரு நாளுங்கிறதே பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அங்கே பிரம்மாவுக்கு ஒரு நாள்னா நம்ம மனுஷ வாழ்க்கைங்க ஒரு வருஷம். அப்படி அங்கே பிரம்மாக்கு அங்கே ஒரு நாள்னா நம்ம மனுஷங்களுக்கு இங்கே ஒரு வருஷம் பூலோகத்தில். ஆனால் இங்கே மனுஷங்களுக்கு ஒரு வருஷம்னா பிரம்மாஜிக்கு பிரம்மாவுக்கு ஒரு நாள். இப்படி அப்போது இந்த பௌதிக உலகத்தை ஸ்தாயமாக பாருங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆன்மீகவாதி மேலே லோகம்லாம் இருக்கே, இந்த உலகத்தில் எவ்வளோ உலகம் இருக்குது, ஜனலோக் தபலோக் சத்தியலோக் 1000 கோடி காட்ட அந்த சராச்சரமே இருக்குது. இந்த உலகம், இந்த ஒரு உலகம் மட்டும் இருக்குது. பகவான் எத்தனையோ உலகத்தை படைச்சிருக்கு, அந்த சராச்சரம். அப்போ அந்த உலகத்துலேயும் கிருஷ்ண பக்தி இருக்கும். எவ்வளோ இது இருக்கும், டைம் கரெக்டாக எவ்வளோ பிரம்மா, எவ்வளோ விஷ்ணு, எவ்வளோ திரிதேவிகள் இருக்கு. 3 திரிதேவிகள், பிரம்மா விஷ்ணு சிவன். நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நினச்சிருக்கோம் இந்த உலகம் ரொம்ப சின்னதாக இருக்குது. இல்லை, உலகம் பகவான் முன்னாடியே இந்த உலகம் சின்னது, பகவானுக்கு இந்த உலகம் சின்னது. ஆனால் பகவான் தான் பெரியவர். எப்போவுமே பகவான் பெரியவர். அவர் உலகத்தில் அவர் உலகங்கிறது நம்ம உலகம் இருக்குல்ல, அவர் உடம்புல சமாயம் இருக்குது. அவர் உடம்புல ஐக்கியமாக இருக்குது. நம்ம இந்த பிரம்மாண்டமே அவர் உடம்புல தான் ஐக்கியமாக இருக்குது. ஆனால் மகாவிஷ்ணு ஒரு மூச்சு விடுவார்ல, மூணு விஷ்ணு தெரியும், மகாவிஷ்ணு, சிரதக்ஷ, கருதக்ஷ விஷ்ணு. மகாவிஷ்ணு ஒரு மூச்சு விடுவார்ல, மூச்சு விட்டானா இந்த உலகம் உருவாகும். ஆனால் அதே மூச்சை இழுத்தர்னா உலகம் அழிஞ்சிடும். அப்படி மகாவிஷ்ணு மூச்சு விடுறதில்ல, அவர் மூச்சு விடும்போது பல்லாயிரம் கோடிக்கணக்கான உலகம் உருவாருது. ஆனால் அதே அவர் மூச்சு இழுக்கும் போது ஒரே செகண்டில் எல்லா பிரம்மாண்டம் அழிஞ்சிருது. அதுதான் கிருஷ்ணர் தான் விஷ்ணு என்ன சொன்னேன். கிருஷ்ணர் தான் பெரும் கடவுள், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஸ்ரீ கிருஷ்ணா, பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணா. நம்ம இஸ்கான்ல கௌடியா வைணவம் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் நம்ம நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போகிறோம். நம்ம லைஃபுங்கிறது ஈஸி, ஸ்மூத்தாக ரன் ஆயிரும், ஸ்மூத்தாக போயிடும். இது நம்ம நாலேஜ், இந்த பக்தி நாலேஜ் நம்ம ஏற்றுந்தோன்னா, இந்த நாலேஜ் நம்ம இது பண்ணோன்னா, இதை நம்ம ஏற்றுந்தோன்னா, அக்செப்ட் பண்ணோன்னா, நம்ம லைஃப்பில் ஒரு டென்ஷன் கிடையாது, ஒன்றும் இது கிடையாது. நம்ம ஈஸியாக இருக்கலாம், எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கலாம், ஒரு கவலை கிடையாது. இதை நம்ம இது பண்ணணும். மனுஷ வாழ்க்கை பக்தியை புரிஞ்சுருந்தோன்னா, மனுஷ வாழ்க்கை என்ன, எதுக்காக பண்ணுறோம், நம்ம எதுக்காக வாழ்கிறோம், பக்தினா என்னென்னு புரிஞ்சுருந்தோன்னா நம்ம வாழ்க்கை சுலபமாக போயிடும். சாகும்போது நமக்கு அந்த 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 ஆசை இருக்காது, ஐயோ உலகத்தை விட்டு போகிறேன், என் குடும்பம் ஏன் இது, அந்த ஆசை நமக்கு இருக்காது. ஏன்னா மனுஷ வாழ்க்கை பௌதிகத்தில் ரொம்ப சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு உலகத்தை வந்துருக்கான், சுகம் தேடி சந்தோஷத்தை தேடி வந்திருக்கான். ஆனால் பகவான் சொல்லியிருக்காரு துக்காலயம் அசாஸ்வதம். பகவான் என்ன சொல்லியிருக்காரு, இந்த உலகம்
துக்காலயம், இங்கே வந்து துக்கம்தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்ம அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம பக்தியை கண்டினியூ பண்ணோம். யாரும் வைஷ்ணவன் தான் பண்ணாமல் எல்லாரும் மனுஷன் இந்த ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டோம், நம்ம பார்க்க மாட்டாது. நம்ம இஸ்கானில் இருக்கோம். பிரபுபாதா இந்த ஏக்கத்தை உருவாக்கியிருக்கார். இஸ்கான் ஃபவுண்டர் இஸ்கான் கௌடியா வைணவம். நம்ம பக்தி பிரம்மமத்து கௌடிய சமரம் இஸ்கான்னு சொல்லுவோம். கௌடியா இஸ்கான் உருவாக்கியிருக்கார். இஸ்கான் உருவாக்கியிருக்கார். இந்த இஸ்கான் ஏக்கத்தை முன்னெடுத்தோம். பிரபுபாதா என்ன சொன்னார், அவர் நியமம் அவர் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம். அவர் என்னன்னா நம்ம பண்ணோம். நம்ம பக்தியும் கிருஷ்ண பக்தி ஹரிநாம், கிருஷ்ண பக்தி ஹரிநாம இஸ்கானை முன்னெடுத்தணும் இந்த ஏக்கத்தை. அதான் நம்ம எல்லாரோட ஆசையும் நம்ம இன்டென்ஷன் இருக்கணும். அண்டு நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து இப்போ நாய் வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் பாருங்க, அது எவ்வளோ கஷ்டப்படுறது, எவ்வளோ கஷ்டப்படுறது அது. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நமக்கு நினைச்செல்லாம் கிடைக்கிறது, சாப்பாடு துணிமணி வீடு எல்லாமே. ஆனால் நாய்க்கு கிடைக்கிறதா, அது எவ்வளோ கஷ்டப்படும். சாப்பாட்டுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும். நாயாவும் பரவாயில்ல, அதுக்கு அவ்வளோ இது இல்லை புத்தி. அதுக்கு பகவான் அப்படி தான் அவளை படிச்சிருக்காரு. ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லை, மனுஷனுக்கு புத்தியும் கொடுத்துருக்காரு. மனுஷன் என்னென்னா மனுஷ ஜீவம் அப்படி, மனுஷோட ஜீவம் அப்படின்னா மனுஷன் எப்படின்னா எல்லாம் புரிஞ்சுப்பான், புத்தி இருக்கான் அவனுக்கு. நல்லது கெட்டது, தர்மா தர்மம், தப்பு 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 சரி எதுன்னு அவன் புரிஞ்சுவான். ஆனால் மனுஷனுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. மனுஷனுக்கு தான் மனுஷன் தான் எல்லாம் பண்ண முடியும். அதனால பகவான்கா மனுஷனுக்கு புத்தி கொடுத்து அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு. we should understood this topic. ஸோ நம்மளாம் பரவாயில்ல, நம்ம பக்தியிலேருந்து நம்ம தப்பிச்சுடும் எல்லாரும். ஆக்சுவலி இதே பிளாட்ஃபார்மில் பாருங்க, பிளாட்ஃபார்மில் பாருங்க, இது பாவம் சில பேர் சாப்பாடுக்கே ஃபுட் தே ஹேவ். நான் இங்கிலீஷில் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோ முன்னாடி 1 year ago, 2 years ago I told 23 சொல்லியிருக்கேன், 1 year ago. ஸோ பாருங்க, சில பேர் சாப்பாடுக்கே திண்டாடுறான் ரோட்டில் பிளாட்ஃபார்மில். they will beg to have food. சில பேருக்கு கண் இல்லை, வாய் இல்லை, மூக்கு இல்லை, காது இல்லை, கை கால் இல்லை. they have suffering. they will suffering. they will not have food. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நமக்கு எல்லாம் துணிமணி, நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல வாட்சு, கட்டிக்கிற வாட்சு, மோதிரம். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? நல்ல வீடு இருக்கிறதுக்கு, நல்லா படிக்கிற புஸ்தகம், நல்லா படிக்கிற புஸ்தகம். நம்ம நல்லா கை கால் இருக்குது உழைக்கிறதுக்கு, கை கால் இருக்குது, நல்லா 2 கை 2 கால் இருக்குது உழைக்கிறதுக்கு, எல்லாம் பண்ணலாம். நம்ம இதெல்லாம் இருக்குது. பக்தியில் வரத்துக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பாக்கி நமக்கு என்ன வரும் வாழ்க்கையில்? பாக்கி நம்ம வாழ்க்கையில் பைசாவும் கிடைக்கிறது, சிலருக்கு அதுவும் இல்லை. நமக்கு பைசாவும் நமக்கு கஷ்டப்படுறோம்னா பைசா தான் சில பேர். நமக்கு பைசா வரத்துக்காகவும் நமக்கு பைசா போகிறதுக்காகவும் நமக்கு செலவுக்காகவும் பைசா வருது. அதே பெரிய கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குதான். எனக்கும் இருக்குது கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம், யாருக்கும் இல்லைங்க இல்லை. ஆனால் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. ஆனால் வெரைட்டி டிஃப்ரெண்ட் கஷ்டம் எல்லாருக்கும். கஷ்டத்தில் வெரைட்டி எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கஷ்டம். ஆனால் அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கணும் மனுஷ வாழ்க்கைங்கிறது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ வேல்யூ இருக்குதுங்கிறது. நாயா பிறந்தா முடியுமா பக்தி? நான் என்னைக்கா பக்தி பண்ணியிருக்கா? என்னைக்கா பாகவத்தை சேண்டிங் பண்ணியிருக்கா? ஆனால் நான் என்ன பண்ணுறது? ஆஹார நித்ரா அதுவும் பண்ணுறது, தூங்குறது, சாப்பிட்றது, பாக்கி நம்மளோட நம்ம பண்ணுறோம் எல்லாம் அதுவும் பண்ணுறது. ஆனால் அது பண்ண நம்மளும் பண்ணுறோம். ஆனால் மனுஷனால் பக்தியும் பண்ண முடியும், மனுஷனால் படிக்க முடியும். மனுஷனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது.
சிரிக்க முடியும், அழ முடியும், சந்தோஷப்பட முடியும், வருத்தப்பட முடியும். ஃபீலிங்ஸ் இருக்குது மனுஷனுக்கு தான், நாய் கிடையாது. நாய்க்கு லைஃபே கிடையாது. அப்படி இல்லை, லைஃப் கிடையாதுன்னா அதுக்கு சந்தோஷம் கிடையாது, அழறதும் கிடையாது, வருத்தம் கிடையாது. அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு அவ்வளோ இது கிடையாது அனிமல்ஸ்க்கு. ஏன்னா பகவான் அதை படைச்சிருக்கு. ஆனால் மனுஷனுக்கு அப்படி கிடையாது. அப்போ நம்ம அதை புரிஞ்சிருந்து பக்தி மார்க்கில் வந்து மனுஷ வாழ்க்கைக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது இதை புரிஞ்சிருந்து நம்ம திரும்பியும் பக்தி பண்ணி திரும்ப பகவான் தாமுக்கே போயிடணும். சுப்ரீம் அபவுட் கோலோகா, அவர் ரியல் ஹவுஸ், இதை புரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும். ஸோ நம்ம நான் இங்கே ஸ்டாப் பண்ண தியான் யோக் பற்றி சொல்ல மாட்டேன், சாரி. தியான் யோக்னா எப்படின்னா மெடிடேஷன். சில பேர் அப்படியும் இருக்கா. தியான் யோக் எப்படின்னா தியான் யோகம்னா மெடிடேஷன், தியானம் பண்ணுறது. அப்படியும் பக்தி பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப கஷ்டம். நம்மளாம் அது லாய்க் கிடையாது. தியானா எப்படின்னா பிரம்மஜோத், நம்ம யார், நம்ம ஆத்மா யார், நம்ம உண்மையாக யார், நமக்கும் ஆத்மா பரமாத்மாவுக்கும் என்ன கனெக்ஷன், அப்படி எப்போவுமே பகவான் நினச்சிட்டு இருக்கா இருக்கும். பகவான் நினைச்சா இதைத்தான் பகவான் வாயால் நினைப்பா, சொல்லுவா, அது வேறு விஷயம். ஆனால் தியான்கிறது கண்ணை மூடிண்டு பகவான் நினச்சிட்டே இருக்கு. பகவானோட உருவத்தை ஸ்மரணம் பண்ணுறது. நிறைய பேர் பகவான் நிராகார சொல்கிறா, கிடையாது. நம்ம இது ஃபுலிஷ் பீப்புள்லாம் இது சொல்லுவோம். ஆனால் நம்ம அப்படி பண்ண முடியும். பகவானுக்கு ரூபம் இருக்காண்டா நமக்கு ரூபம் இருக்கு. பகவானுக்கு ரூபம்லாம் நமக்கு ரூபம் இருக்குமா? கிடையாது. ரூபம் நமக்கு ஃபார்ம் இருக்குல்ல, கண்ணு, காது, மூக்கு, கை, கால் எல்லாம் இருக்குல்ல. மூக்கு, வாய், முடி, கால், 2 கால், கை, மூக்கு, வாய், கண்ணு, காது, இதில் நமக்கு இருக்கிற பகவானுக்கு இருக்கிற நமக்கும் இருக்கு. பகவான் உடம்பு எப்படி இருக்கோ, ஆனால் அவர் பகவான், அவர் கலர் வேறு, ஸ்கை ப்ளூ கலர். நமக்கு மனுஷ ஸ்கின் மனுஷ கலர், நமக்கு ஸ்கின். அவர் பாடி தேஜஸாக இருக்கும். அவரெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. பகவான் நம்ம பார்க்க முடியாது. மனுஷன் கிடையாது. மனுஷன் பகவானோட அன்ஸ் தான். ஆனால் மனுஷங்கிறது பகவான் கிடையாது. எல்லாமே ஜீவராசி பகவானோட அன்ஸ் தான். ஆனால் நம்மங்கிறது ஆத்மா. இந்த சரீரத்தில் நம்ம இந்த பாடியில் இருக்கோம் இல்லையா, நம்மங்கிறது ஒரு ஆத்மா. நம்ம சரீர் கிடையாது, நம்ம ஆத்மா. இதை நம்ம புரிஞ்சுட்டு பகவான் பக்தி பண்ணி, நல்ல பக்தி பண்ணி பகவான் தாம் போய் மோட்சம் அடைஞ்சிடும். இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா லைஃப் ஈஸியாக ரன் ஆகிடும். ஈஸி இல்லை, ஈஸினா அவ்வளோ ஈஸி இல்லை, கொஞ்சம் ஹார்டு தான். நம்ம முயற்சி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக போயிடும் தோணுது. ஸோ ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது, யாருக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் லைஃப் இல்லை. ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ நான் நிறைய சொல்லலாம். இந்த கிருஷ்ணா சொல்லியிருக்கார், to play to Lord Krishna said, as a person puts on new garments, apna giving up old ones, soul similar accepts new material bodies, giving up the and useless. So idla potirke useless ones. ஸோ என்ன போட்டிருக்கேன், கிருஷ்ணர் பகவான் இதில் என்ன சொல்கிறார், கிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னா, ஆஸ் ஒரு மனுஷன் பிறக்கும்போது புது கார்மெண்ட்ஸ்னால் நியூ கார்மெண்ட்ஸ், கிவிங் அப் ஓல்டு ஒன்ஸ். அப்படின்னா ஒரு மனுஷன் இறக்கும் போது அவன் ஆத்மா அந்த சடல் அந்த பாடி தான் சாகிறது, பாடி சித்துறது, ஆனால் ஆத்மா சாகாது. ஆத்மா அமர். ஆத்மா என்றைக்குமே சாகாது. அதுக்கு
அதுக்கு ஆரம்பம் கிடையாது, அதுக்கு அழிவும் கிடையாது. ஆத்மா வந்து பகவான்கிட்ட உருவானது. அதுக்கு அது ஆத்மா எப்போ அமராக இருக்கும். அமர்னா அது எப்போவுமே அமர் வரதான்னு சொல்லுவாள். தமிழில் என்னன்னு தெரியல, இது எனக்கு தெரியாது. தமிழில் வந்து எப்போவுமே ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது அப்படி. ஸோ ஆத்மாங்கிறது பகவானோட அம்சம். ஆனால் ஷரீர் அப்படி கிடையாது. ஷரீர் நஸ்வரம். இந்த ஷரீர் வந்து நஸ்வர். ஆத்மா அதுக்கு அழிவு கிடையாது. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆனால் பகவானோட அம்சம் அது. ஆத்மா யார்? பகவானோட அம்சம் தானே, கிருஷ்ணனோட அம்சம் தான். எல்லா ஜீவராசும் பகவானோட அம்சம் தான். இந்த உடம்பு இருக்கே, மனுஷ உடம்பு, இந்த ஸ்கின் இருக்கே, நம்ம இந்த ஸ்கின் இருக்கே, பிச்சை எடுத்த ஸ்கின் இருக்கே, இந்த உடம்பு பகவான் கொடுத்தது தான். நம்ம ஆத்மாவும் பகவானோட அம்சம் தான், இந்த உடம்பு பகவானோட அம்சம் தான். ஆனால் நம்ம இந்த உடம்புக்கு ஏன் இந்த காரணம் வந்தோம்னா, நம்ம பண்ண கர்மா, நம்ம பண்ண இந்த பாவத்தை அனுபவிக்காக நமக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. பக்திமான கிடைச்சது வேறு விஷயந்தான். ஆனால் நம்ம பண்ண பாவத்துக்கும், நம்ம பூர்வ ஜென்ம பாவம் கர்மா என்னன்னு தெரியல, அதை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு இந்த மனுஷ உடம்பு கிடைச்சிருக்கு. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்ம லைஃபு ஸ்மூத்தாக இல்லை. ஐ திங்க் இப்போ நம்ம பார்க்குறோம், சில ஃபாரினர்ஸ் சில பேர் வெள்ளையாக இருப்பான், சில கருப்பாக இருப்பான், சில பேர் எப்படி வேணா இருப்பான் கலர். ஆனால் அதுக்காக அவன் மனுஷன் இல்லை சொல்ல முடியாது. அவனும் மனுஷன் தானே. அவனுக்கும் 2 கை கால் வாய் மூக்கு இருக்குது, அவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, அவனுக்கு. ஆனால் மனுஷனால் அன்புங்கிறது இது லவ் இது பண்ண முடியும், மனுஷனால் மட்டும்தான் முடியும். அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், ஃபியர் எல்லாம் இருக்கும், என்சைட்டி எல்லா மனுஷன் வருது, எல்லாருக்கும் இருக்கும். எல்லா மனுஷனும் இருக்கிறது. சில பேர் கருப்பாக இருக்கான்னா அவன் மனுஷன் கிடையாது, அவன் மனுஷன் இல்லையா அர்த்தமா? அவனும் மனுஷன் தானே. சில பேர் ஜாதி மதமும் பார்ப்பேன். சில பேர் நான் பிராமினாக, சில பேர் பிராமினா இல்லை, சில பேர் கீழ் ஜாதியாக, மேல் ஜாதியாக. ஆனால் அவரும் மனுஷால் தானே. தே ஆல்சோ ஹியூமனிட்டி உலகத்தில் கம்மியாகி. தே ஆல்சோ ஹியூமன் பீங். அவரும் மனுஷால் தானே. அவரும் மனுஷங்க தான். ஸோ இந்த மனுஷ வாழ்க்கை வந்து அப்புறம் அது பகவான் சொல்கிற அப்புறம் எக்ஸப்ட் நியூ மெட்டீரியல் பாடிஸ். அப்போது இந்த உடம்பு வந்து எப்படி இருக்குன்னா, ஆத்மா இப்போ ஒரு நம்ம இறக்குறோன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு ஆத்மா உடம்பு இறந்ததுக்கப்புறம் ஆத்மா ஒரு உடம்புலேருந்து வந்து இன்னொரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு கூட உடம்புல போகும். அப்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு கட்டினோன்னா இன்னொரு ட்ரெஸ் போடுவோமே, அதை மாதிரி ஆத்மா பாடியை சேஞ்ச் பண்ணுவோம். அதுதான் பகவான் சொல்கிறார். அண்ட் ஓல்டு அண்ட் யூஸ்லெஸ் ஒன்ஸ் கிவிங் ஓல்டு அண்ட் யூஸ்லெஸ் ஒன்ஸ். அப்படின்னா ஓல்டுனா வயசு, அப்புறம் கிவிங் அப் த ஓல்டு அண்ட் யூஸ்லெஸ் ஒன்ஸ். அப்போது என்ன சொல்கிறேன்னா, கிவிங் அப் த ஓல்டு அண்ட் யூஸ்லெஸ் ஒன்ஸ்னால், இப்போ நம்ம மனுஷ வாழ்க்கைக்கு அப்புறம் நம்ம ரொம்ப பாவம் பண்ண, அது ஏதோ சொல்கிறேன் புரியல அவங்கள. அப்புறம் புரிஞ்சுட்டு அவங்களை சொல்கிறது. ஸோ அண்டு ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இங்கே படிக்கணும், இந்த பிரசாதம். அண்டு நம்ம நாளைக்கு வேறு வீடியோவில் மீட் பண்ணோம். அது வரைக்கும் நம்ம ஸ்டே டியூன்ட். இதே மாதிரி நம்ம இஸ்கான் இயக்கத்தை பிரபுபாதா சொன்ன நியமம் 4 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி, 4 நியமம் நமக்கு இஸ்கான் தெரியும். ஹரிநாம் ஜப் பண்ணி கத்தா பாகவதம் இல்லை, நம்ம பக்தியை பண்ணி நம்ம பக்தியை பண்ணி நம்ம வேலையை பார்த்து, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம நம்ம வேலையை பார்த்து பக்தியை பண்ணி இஸ்கானை முன்னேற்றி, இஸ்கான் பக்தி கிருஷ்ண பக்தி பரப்பி, பிரபுபாதம் எப்படி பண்ணால் அது நம்ம பண்ணி நம்ம வேலையை பண்ணி யாரும் துஷ்டம் கொடுக்காம அடுத்த வாலி பக்தி முடிஞ்சால் அடுத்த வாலி பக்தியாக்கி பகவத்கீதா டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் முடிஞ்சதை பண்ணுவோம். நம்ம சத்சங்கத்தில் எங்கள் டாகூர்லேயே சத்சங்கம் இருக்குது. எங்கள் டாகூரில் ஒரு 10 வருஷமாக ஓடுறது, 12 இயர்ஸ் ஓடுறது இல்லை, சாரி நாட் 12 இயர்ஸ். நான் வந்து தான் 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2006லேருந்தே எங்கள் டாகூரில் சத்சங்கம் ஓடுறது. அப்போலேருந்து ஓடிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் வந்து 2014 தான் வந்தோம். நாங்கள் வந்து தான் 10-12 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் 2006லேருந்தே ஓடுறது சத்சங்கம் ஒரு ஆரம்பிச்சது டாகூரில். இஸ்கான் இப்போ சென்டர் திறந்துருக்கா, இஸ்கான் கல்யாண் டூம்பூதின்னு சென்டர் திறந்துருக்கா.
ஸோ இதை நம்ம இஸ்கான் இயக்கத்தை பெருசாகி முன்னேறி இஸ்கான் இதுதான் ஒரிஜினல் வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுனா புரிஞ்சுண்டு நம்ம பக்தியை பண்ணி யாரையும் தொந்தரவு கொடுக்காம நம்ம பக்தியை பண்ணி பகவான் தாமுக்கு நிரந்தரம் சேஃபாக போய் சேர்த்தணும். ஸோ இது விளையாட்டு கிடையாது, இது சீரியஸ் தான். ஏன்னா மட்டீரியல் வேர்ல்டு வந்து மாயால இருக்குது, எல்லாமே உண்மைங்கிறது எதுவுமே கிடையாது. தசாவதாரம் எல்லாருக்கும் தெரியும். அதனால் கிருஷ்ணர் விஷ்ணு இதெல்லாம் தென்கலை வடகலை ஐயங்கார் ஸ்ரீ வைணவம் கௌடியா வைணவம் இஸ்கான் இதெல்லாம் நம்ம ஜாதி மதம் பார்க்காம எல்லாம் பிராமின் சத்ரிய சூத்ர இதெல்லாம் பார்க்காம எல்லா காஸ்ட்டும் ஒன்று, எல்லாரும் மனுஷங்க எல்லா காஸ்ட்டும் ஒன்று, எல்லாம் பகவான் தான் வந்தது, எல்லா மனுஷன் ஒன்று தான். இதை புரிஞ்சுட்டு நம்ம இருந்தால் ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். அண்டு நம்ம நாளைக்கு வேறு வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீடியோ மீட் பண்ணலாம். அண்டு தேங்க்யூ வெரி மச். அது வரைக்கும் கொஞ்சம் பக்தி நம்ம இது பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா.